நாகையில் மக்கள் வரிப்பணத்தில் வாங்கிய குப்பை சேகரிக்கும் பேட்டரி வாகனங்கள் பயன்பாடற்று கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மக்களின் வரிப்பணம் வீணாகியுள்ளது. வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சுமார் 1,64,00,000 ரூபாய் மதிப்பிலான 65 பேட்டரி வாகனங்கள் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பேட்டரி வாகனங்கள் வழங்காததால் தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டி மூலமாக குப்பைகளை சேகரித்து அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கிவிட்டு தமிழகமே நிதி நெருக்கடியில் இருப்பதாக கூறுவது வேதனை உச்சமாக பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஜம்போதி கிராமத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிட மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்காத விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து அரசு ஆவணங்களையும் ஒப்படைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்த ஆதிதிராவிட மக்கள் அங்குள்ள அதிகாரிகளிடம் கடந்த 3 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். தொடர்ந்து குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க முயன்ற நிலையில் அதை வாங்க மறுத்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மனை இல்லை, எங்களுக்கு வீட்டு மனை இல்லை. அதெல்லாம் நாங்கள் வீட்டு மனை கேட்கறதுக்கு பென்ஷன் கொடுத்தோம். அப்பப்போ கேட்டோம், செஞ்சு தரேன்னு சொல்ல மாட்டாங்க. தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் கொடுக்கல சார். கவர்மெண்ட் கொடுத்தா நாங்கள் ஏன் சார் இங்கே வரோம்? கவர்மெண்ட் கொடுக்கல. அதெல்லாம் நாங்கள் திருப்பி இன்னும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் திருவண்ணாமலையில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர கடைகளில் மோத சென்ற சம்பவம் மேலும் ஒரு சாட்சியாக மாறியிருக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து மதுரம்பட்டுக்கு புறப்பட்ட அரசு பேருந்து திருக்கோவிலூர் சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையோர கடைகள் மீது மோதும் நிலைக்கு சென்று நின்றது. பெரும் விபத்திலிருந்து தப்பிய பயணிகள் பேருந்திலிருந்து இறங்கி மீண்டும் திருவண்ணாமலைக்கு நடந்தே சென்றனர். மக்கள் நலனில் துளியும் அக்கறை இல்லாத விடியா அரசு காயலாங்கடைகளுக்கு அனுப்ப வேண்டிய பேருந்துகளை கிராமங்களில் இயக்கி பயணிகளை சித்திரவதை செய்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி கீழே இறங்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பக்தர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த 24ஆம் தேதி உறவினர்கள் நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்து 7வது கிரிமலை ஏறி சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பியுள்ளார். அப்போது 3வது மலையில் இறங்கி வரும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்துள்ளார். இவருக்கு ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள நிலையில் மலையேறியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ள மின்கம்பத்தை மாற்றாமல் விடியா அரசின் நிர்வாக திறனற்ற மின்வாரியம் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆரணி நகராட்சி அலுவலகம் முன்பு சேதமடைந்துள்ள மின்கம்பத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக நிறுவ வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் சேதமடைந்த மின்கம்பத்தை மாற்றாமல் விரிசல் ஏற்பட்டிருந்த இடத்தில் சிமெண்ட் கலவையை பூசிவிட்டு நடையை கட்டியுள்ளனர். முந்தைய அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு விடியா அரசின் ஸ்டிக்கர் ஒட்டும் கேலி கூத்து போல மின்வாரி அதிகாரிகளும் சீரமைப்பு பெயரில் நாடகமாடியுள்ளனர் என மக்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மர்ம விலங்கு கடித்து 12 செம்மறியாடுகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னத்தம்பிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் 30 செம்மறியாடுகளை வளர்த்து வந்த நிலையில் பட்டியில் அடைக்கப்பட்ட ஆடுகளை சென்று பார்த்தபோது 12 ஆடுகள் கடித்து குதறப்பட்டு இறந்து கிடந்துள்ளன. மேலும் 3 ஆடுகள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவற்றை தெருநாய்கள் கடித்து உயிரிழந்ததா அல்லது வனவிலங்கு ஏதேனும் கடித்து உயிரிழந்ததா என சந்தேகம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாவட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வணிகர் சங்கத்தினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் நகரத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள், பேக்கரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரவு 10 மணிக்கு மேல் அனைத்து கடைகளும் மூடப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் கட்டாயப்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வணிகர்கள் விருத்தாச்சலம் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுக்க குவிந்தனர். வணிகர்கள் மீது அக்கறை இல்லாத ஸ்டாலின் அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுந்துள்ளது.